ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சஷ்டிகா கிரியேஷன். நம்ம இன்னிலிருந்து சஷ்டிகா கிரியேஷன் இந்த யூடியூப் சேனலில் டெய்லி வந்துட்டு ஆரி ஒர்க்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் பேசிக் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஆரி ஒர்க்கில் என்னென்ன தேவை மெட்டீரியல் அதெல்லாமே உங்களுக்கு நான் பேஜ் வீடியோவில் நான் காமிக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ் ஆரி ஒர்க்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஷாப்பும் வச்சுருக்கோம், ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஷாப்பும் வச்சுருக்கோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஹோல்சேலில் தான் ஹோல்சேல் ரேட்டில் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். சிங்கிள் பீசஸ் கூட வாங்கிக்கலாம். கொரியர் அவைலபிள், ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் கொரியர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் டவுட்ஸோ மெட்டீரியல் பற்றி ஏதாவது வேணும், ப்ரைஸ் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு உடனே சொல்கிறேன். இன்னையிலேருந்து நம்ம வந்துட்டு சஷ்டிகா ஆரி கிரியேஷனில் நம்ம ஆரி ஒர்க்கோட ஸ்டிச்சஸ் வந்துட்டு டெய்லி ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் தான் ரொம்ப பேசிக்கான ஸ்டிச்சு. அந்த செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். செயின் ஸ்டிச்னா என்ன, அது எதுக்கு அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும். எல்லா ஸ்டிச்சஸோடமே பேஸ் வந்துட்டு அந்த செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே நம்ம எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாக போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹேண்டோட பழக்கம் வழக்கம் எப்படி வரணும்னா, செயின் ஸ்டிச் எப்படி போடுறோம், எந்த மெத்தடில் போடுறோம், எந்த டைரக்ஷனில் போடுறோம், இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம பழகிட்டோம்னா எவ்வளோ கஷ்டமான ஸ்டிச்சஸாக இருந்தாலுமே நம்ம போட்டுடலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரோலேயே வந்துட்டு செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, செயின் ஸ்டிச் போடுறதுக்கான என்னென்ன மெட்டீரியல் தேவை எல்லாமே நான் சொல்லிடுறேன். செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நம்மளுக்கு ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் A1 மம்தா பிராண்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணால் அவ்வளோ சீக்கிரமாக ப்ளவுஸ் பீட்ஸ் எல்லாம் கருத்துறாது, அதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்கமிங் கிளாஸஸில். இனிமேல் நம்ம டெய்லி பார்ப்போம். நம்மளுக்கு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு தேவையான ரெண்டு ஐட்டம்ஸ். ஒன்று வந்துட்டு ஜரி த்ரெட், இன்னொன்று வந்துட்டு நார்மல் அயான் நீடில். இந்த அயான் நீடில் இல்லைட்டினா நீங்கள் துளிப்பில் நம்பர் 13 இல்லை 14 நம்பர் 12 அந்த மாதிரி ஐட்டம், அந்த மாதிரி நம்பர்ஸில் எந்த நீடில் வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த த்ரெட்டில் எண்டில் நல்லா இந்த எண்டில் ஒரு நாட், நல்ல பெரிய நாட்டாக போட்டுக்கணும். ஏன் இந்த நாட் போடுறோம் அப்படின்னா, நம்ம த்ரெட்டை கீழே கொடுக்க போகிறோம். ஆக்சுவலி செயின் ஸ்டிச் அப்படின்னா உங்களுக்கு லுக் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட மிஷின் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். மிஷினோட நீடிலேருந்து கீழே போய் பாபின் கேஸ்லேருந்து நீடியில் வெளியில் எடுத்துகிட்டு வரும். அது ஒரு கம்ப்ளீட் ஸ்டிச் ஆகும். அதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். பாபின் பண்ண போகிற ஒர்க்கை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டால் கீழே கொடுத்து பண்ண போகிறோம். மேலே நம்ம மிஷினில் இருக்க நீடிலுக்கு பதிலாக நம்மளோட அயான் நீடில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த அளவுக்கு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு த்ரெட் கிளாத்தை விட்டு வெளியில் வராது. எப்பயுமே நம்ம இந்த ரொட்டேட் பண்ணுற பழக்கம் நம்மளுக்கு கரெக்டாக வரும். குத்துங்க, ரொட்டேட் பண்ணி எடுங்க, குத்துங்க, ரொட்டேட் பண்ணி எடுங்க, குத்திட்டு ரொட்டேட். இந்த பழக்கம் வந்துட்டு உங்களுக்கு வரணும். ஓகேவா? ஒரு கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கிளாத்தில் நீடியில் குத்தி எப்படி ஈஸியாக எதுலையுமே மாட்டாமல் வெளியில் எடுக்கிறது, அந்த பழக்கம் உங்களுக்கு வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லித்தரேன் பாருங்க. நான் என்னோட த்ரெட்டை கீழே வச்சுட்டேன். கிளாத்து கீழே இருக்க என்னோட கை, கட்டை விரல், மோதிர விரலால் பிடிச்சிருக்கேன். ஓகேவா? ஆப்போசிட்ல என்னோட ஆள்காட்டி விரல்ல நூலை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எப்பயுமே நீடில் வந்து 90 டிகிரியில தான் இருக்கணும். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி நான் லைட்டாக கிராஸாக வச்சு சொல்லித்தரேன். நம்மளோட ஹெட், இந்த வளைவு இருக்குல்ல, நம்மளோட நீடியில் ஒரு பெண்ட் இருக்குல்ல, அந்த பெண்டு தான் நம்மளுக்கு ஹெட். இந்த ஹெட் பொசிஷன் நம்ம எந்த டைரக்ஷன்ல போறோமோ அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கணும். கீழே டவுன்லேருந்து அப் போடணும்னா இந்த ஹெட்டோட பொசிஷன் அப்ப பார்த்து இருக்கணும். அதே மாதிரி அப்ல டவுன் வரணும்னா டவுன்வர்டை பார்த்து இருக்கணும். ஹெட்டோட பொசிஷன் ஈஸியா இருந்துச்சுன்னா ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கிளாத்ல குத்துறேன். இந்த கீழே எடுத்திருக்கேன்ல நீ த்ரெட், அதை கொண்டு வந்தா அந்த
கர்வ் வளைவு இருக்குல்ல அதெல்லாம் மாட்டி மெதுவா நான் இழுக்கிறேன். வந்துருச்சா? இப்ப எனக்கு இது எவ்வளவு தூரம் தேவையோ அந்த தூரம் வச்சுட்டு திரும்ப நான் குத்துறேன். கீழே என்ன பண்றேன், அந்த நீடில ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். ரவுண்ட் அடிச்சுட்டு நான் இப்படி கிளாத்தை ஒட்டையில லைட்டா ஒரு ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு நீடில் லென்த் மேல வந்துடும். என்ன பண்ண போறேன் திரும்ப பாருங்க. திரும்ப பாருங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். கீழே நம்ம எப்பயும் போல ஹேண்ட்ல பிடிச்சுக்கணும். மேல நான் குத்துறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த கர்வ்ல நான் நூலை மாட்டிட்டு மெதுவா ஒரு ரொட்டேட் பண்ண மேல த்ரெட் வந்துடும். த்ரெட் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அவ்வளவு சைஸ் சின்னமாக்கிட்டு திரும்ப கீழே குத்திட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி மேல இழுக்கையில லைட்டா ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்தா எனக்கு மேல வந்துடும். திரும்ப எவ்வளவு தூரம் தேவையோ அவ்வளவு தூரம் குத்திட்டு கீழே நல்லா பாருங்க. நீடில் இங்க இருக்கு. நீடில ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். ரவுண்ட் அடிச்சாதான் அந்த நீடிலோட கர்வ்ல போய் மாட்டிக்கும். இப்படி கிளாத் மேல இழுக்கையில லைட்டா ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா நூல் மேல வந்துடும். திரும்ப பழைய பக்கமே குத்தணும். கீழே ஒரு சுத்தணும். நீடில் வந்து மேல கிளாத்ல இடிக்கையில லைட்டா ஒரு ரொட்டேட் எடுத்தா ஈஸியா வரும். ஏன் ரொட்டேட் பண்ணாம நம்ம எடுத்தா வராதா? தாராளமா வரும். வந்தா என்ன ஆகும், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நிற்கும். அப்ப நம்மளால எடுக்க முடியாது. இப்படி எடுத்தோம்னா ஒண்ணு இந்த இடம் சூக்கம் விழுவும், இல்லாட்டி இந்த மாதிரி எடுத்தோம்னா இப்படி தனித்தனியா பிரிஞ்சுட்டு போய் நிற்கும். அப்புறம் நம்ம திரும்ப இதுக்குள்ள விட்டு இதை பிடிப்போம். இந்த ப்ராசஸ் பண்ண கூடாது. அதுக்கு பதிலாக தான் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு எடுத்து லைட்டா ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா ஈஸியா மேல வந்துடும். இந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? எப்பயுமே கீழே ஒரு ரொட்டேட் பண்ணணும், மேல ஒரு ரொட்டேட் பண்ணணும். கீழே குத்துறோம், நம்மளோட கையை வச்சு த்ரெட்டை வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி மேல கிளாத்ல இடிக்கல லைட்டா ஒரு ரொட்டேட் பண்ணா நம்மளுக்கு அழகா த்ரெட் வெளியில வரும். குத்தணும். கீழே ஒரு சுத்திட்டு மேல லைட்டா ரொட்டேட் பண்ணோம்னா த்ரெட் மேல வந்துடும். கீழே குத்தணும். நம்மளோட ஹேண்டை வச்சு ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிட்டு மேல லைட்டா கிளாத்ல இடிக்கல லைட்டா ஒரு ரொட்டேட். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோல. கீழே குத்துறோம். கீழே குத்துறோம். கீழே சுத்திட்டு லைட்டா ஒரு ரொட்டேட் பண்ணா மேல நூல் வந்து குத்திட்டு லைட்டா ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு மேல இப்படி சுத்தணும்னா வந்துடும். குத்துறோம். கீழே இருக்கிற நூலை இப்படி ஊசியில சுத்துறோம். மேல இடிக்கையில லைட்டா அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணா நூல் மேல வந்துடும். ஓகேவா? திரும்ப குத்துறோம். கீழே ஒரு ரொட்டேட் அடிக்கிறோம். மேல இடிக்கையில லைட்டா ஒரு ரொட்டேட் எடுத்தா வெளியில வந்துடும். இவ்வளவுதாங்க நம்மளுக்கு செயின் ஸ்டிச். இது வந்து கஷ்டமாவே இருக்காது. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இனிமே அப்கமிங் கிளாஸஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டைரக்ட் கிளாஸோ நான் ஈரோடு பெருந்துறையில இருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒன்னமராவதியிலையும் கிளாஸ் எடுக்கிறேன், புதுக்கோட்டையிலையும் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் டீட்டெயில்ஸ் இல்லை கிளாஸ் எதுவும் வரணும், ஆன்லைன் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் எதுவும் ஐடியாஸ் எதாவது இருந்துச்சுன்னா என்ன டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம நாட் எப்படி போடுறது அப்படின்னு இன்னைக்கு பார்த்துருவோம். இன்னைக்கு நான் நாட் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இல்லைன்னா டீட்டெயில்டா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் போடுறேன். கொஞ்சம் பெருசா எடுத்துக்கணும். பெருசா எடுத்துட்டு திரும்ப ரொம்ப பக்கத்துலயே ஸ்டிச் போட்டு வெளியில ஸ்டிச் எடுக்கணும். ஓகேவா? அந்த நூலுக்குள்ளேயே இந்த நூல் இருக்கு. இப்ப நம்ம வெளியில எடுத்த நூல் வழியா போய் இந்த நூலை இப்படி பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டோம்னா இழுக்கையில டக்குன்னு இழுத்தோம்னா அழகா ஒரு நாட் விழுந்துரும். இப்ப இந்த நாட் உள்ள போகணும் அப்படின்னா கீழே பிடிச்சு இழுத்தோம்னா நாட் உள்ள போயிடும். ஓகேவா? நாட் வேணா நான் திரும்ப உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. நீடில் எடுக்கிறோம், ஒரு ஸ்டிச் போடுறோம், கீழே ஒரு ரொட்டேட் மேல ஒரு திரும்ப குத்துறோம், கீழே ஒரு ரொட்டேட் பண்றோம், மேல வரையில மேல ஒரு ரொட்டேட், திரும்ப குத்துறோம், ஒரு ரொட்டேட் பண்றோம், மேல ஒரு ரொட்டேட், திரும்ப குத்துறோம்,
கீழே ஒரு ரொட்டேட், மேலே வரையில் ஒரு ரொட்டேட் குத்துறோம், கீழே ஒரு ரொட்டேட் பண்ணுறோம், மேலே இடிக்கையில் லைட்டாக ஒரு ரொட்டேட். இப்போ நாட் எப்படி போடுறேன்னா கொஞ்சம் பெருசாக இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டு வழியாகவே போய் இன்னொரு த்ரெட்டு எடுக்கணும். ஓகேவா? த்ரெட்டு எடுத்தக்கப்புறம் இது வழியாகவே வந்து இப்போ ஓப்பனாக இருக்குதா, இது வழியாகவே வந்து இந்த த்ரெட் த்ரெட்டை நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா த்ரெட் நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா பிடிச்சிட்டு கீழே இழுத்தோம்னா நம்மளுக்கு நாட் விழுந்துடும். நாட் விழுந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு லைட்டாக 2-3 ஷேக் பண்ணிட்டோம்னா நாட் விழுந்துடும். திரும்ப கீழே இழுத்தோம்னா அழகு போல் கீழே கூடி போயிடும். திரும்பியுமே சொல்கிறேன் நாட் எப்படி போடுறதுன்னு. 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இதை கொஞ்சம் லாங்காக எடுக்கணும். லாங்காக எடுத்துட்டு இந்த ஸ்டிச் வழியாக போய் ஒரு லாங் எடுத்துக்கணும். இந்த ஸ்டிச் வழியாக போய் இன்னொரு த்ரெட் எடுத்துகிட்டு வரணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டிச் வழியாக போய் இந்த பிடிச்சிருக்கோம்ல த்ரெட், அந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிட்டு இந்த கீழே இருக்க நூலை இழுத்தோம்னா அது போய் லாக் ஆகும். இதுதான் லாக்கே. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.